அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 1,00,00,000 யூடியூப்பிலிருந்து சம்பாதிப்பது எப்படி அப்படின்றது பார்க்க போகிறோம். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்கள் எவ்வளவு நாள் அப்படின்றது நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் குத்துமதிப்பெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. சில வகை திட்டங்களை நம்ம முன்னிறுத்தினோமா அது ரொம்ப 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 சீக்கிரமான நேரத்திலேயே அந்த பணத்தை டார்கெட் பண்ணிடலாம். இல்ல இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. எல்லாரும் இப்படிதான் போடுவாங்க. 1,00,000 சம்பாதிப்பது எப்படி? 5,00,000 சம்பாதிப்பது எப்படின்னு? அது லாங் டைம் ப்ராசஸா இருக்கும். கஷ்டம். அப்படி இப்படின்னு நினைச்சு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம அந்த மாரி எந்த ஃபேக்கான விஷயமும் சொல்லப் போறது கிடையாது. உண்மையான விஷயத்த எந்தவித ஒளிவு, மறைவு அந்த மாரி எதுவுமே இல்லாம வெள்ள அறிக்கையா சொல்லப் போறோம் நம்ம. இந்த வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி இருக்குல்ல? எஸ். தளபதி சிஎம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே. இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ டூ இசட் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லப் போறோம். இப்போ இந்த வெள்ளை அறிக்கைன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் இல்லையா? அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நான் வேற ஏதாவது சொல்லி கூட நான் விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். அத சொல்றதுக்கும் இந்த ஆடியோக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னா, இதுவரைக்கும் மத்தவங்க யூடியூப்ல வர்றவங்களுக்கு சில ஃபேக்கான விஷயங்கள்லாம் குடுத்திருப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு உடைச்சு சொல்லப் போறேன். அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். மத்தபடி தளபதி விஜய் அவர்களுக்கும் இந்த வீடியோக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டேஜ்ல பேசும்போது. ஸோ நான் அதான் ஷேர் பண்றேன். ஓகே. இப்ப நம்ம போகலாம். நீங்க எப்படிலாம் எளிமையான முறையில இத சாத்தியப்படுத்தலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். குறைவான நாட்கள்ல, குறைவான மாதங்கள்ல நீங்க அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணிறலாம். 100% அச்சீவ் பண்ணிறலாம். இப்ப மத்தவங்கலாம் எப்படிலாம் உங்களுக்கு இதுவரைக்கும் ஃபேக்கா சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அத ஃபுல்லா நான் ஃபர்ஸ்ட் நான் ரிவீல் பண்ணிருவேன். அது உங்களுக்கே புரிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க இந்த ஏஐ வீடியோ போட்டு லட்சங்களில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போடுவாங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா, நீங்க கோடீஸ்வரன் அப்படி ஆயிரலாம் அப்படி இப்படின்னு கதைலாம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களே போய் லட்சாதிபதி ஆக வேண்டியதானே! அத விட்டுட்டு ஏன் அந்த ஒத்த வீடியோ போட்டுட்டு இருக்காங்க? ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது உண்மதான். உங்களுக்கே தெரியும். அப்ப நீ எதுக்குடா வீடியோ போடுற அப்படின்னு கேட்க வேணாம். இதுக்கான தெளிவான புரிதலுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோட எண்டுல உங்களுக்கு நெறையா நான் உண்மைய தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். இப்ப நான் ரிவீல் பண்றேன். இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எங்க போய் பார்த்தாலும் இந்த கேம்ஸ நீங்க விளையாண்டீங்களா லட்சாதிபதி ஆயிரலாம்ன்னு சொல்லிட்டு, அவன் போய் கேம்ஸ் விளையாட வேண்டியதானே? ஏன் அவன் அத ப்ரமோட் பண்றான்? அந்த ஒரே ஒரு கேள்வி தான். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கணும். அந்த யூடியூப் சேனல் மானிடைசேஷன் ஆயிருக்கணும். நேர்மையான முறையில மானிடைசேஷன் ஆகியிருந்தது அப்படின்னா, அது ரொம்பவும் பிளஸ். அது என்ன நேர்மை அப்படின்னு கேட்கிறீங்களா? அதாவது ஒரே நாள்ல கூட ஒரு சேனல மானிடைசேஷன் பண்ணிறலாம். அது ரொம்ப எளிமையான முறை தான். அத பத்தி நெறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரே நாள்ல மானிடைசேஷன் ஆகிரலாம் அப்படின்ட்டு. ஒரே நாள்ல 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்துரலான்னு. அந்த மாரி வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷத்துல அவங்களுக்கு காசு வரும். ஆனா உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரவே வராது. ஆனா அதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. நான் இந்த இந்த வீடியோக்கு கீழ ஒரு 3 சேனல் நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட் போடுவேன். நான் தான் கமெண்ட் போடுவேன். என் ஃபோட்டோ தான் அதுல இருக்கும். ஓகேவா? எதுக்கு நான் அத சொல்றேன்னா, அந்த 3 சேனலும் பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் சேனலா இருக்கும். சரிங்களா? ஆனா 4K வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது. 7K, 8K வாட்ச் ஹவர்ஸ் நான் ஏத்தி வச்சிருக்கேன். அப்போ 800, 900, 1000 கூட வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சில தான் சப்ஸ்கிரைபரும் இருக்கும். இது நான் ஒரே வீடியோல தான் ஏத்தியிருக்கேன்றதுக்கான ஆதாரமும் நான் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். அந்த சீக்ரெட்ட நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அது அடுத்த வீடியோலயோ, இல்ல இந்த வீடியோலயோ ஏதாவது ஒரு இடத்துல நான் சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு சேனல் இருக்கணும். பட் நான் அதையே விட்டுட்டு, இப்ப ரன் ஆகிட்டு இருக்க சேனல் இருக்கு இல்லையா? இதே பேர்லயே நான் 2, 3 சேனல் வாட்ச் ஹவர்ஸ்லாம் ஏத்தி சில காரணங்களால அத டெலீட் பண்ணியிருக்கிறேன். என்னடா சொல்ற இதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா, 100% உண்மை. அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே என்ட்ட இருக்குது. அத எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணா அது உங்களுக்கு ஒரே நாள்ல மானிடைசேஷன் வாங்கலாம்? அப்படின்றத விஷயத்தையும் சொல்லிட்டு, அதோட பிளஸ் என்ன, மைனஸ் என்னன்றதையும் நான் சொல்லிருவேன். ஏன் அப்டின்னா, நான் சொன்னேன் இல்லையா? நான் ஒரு கமெண்ட் போட்டு வச்சிருப்பேன். அந்த கமெண்டோடைய 2வது வீடியோ, 3வது வீடியோல நான் சொன்ன வீடியோவுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஏறியிருக்கும். அது எல்லாமே அந்த ஒரு வீடியோல தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் நடந்திருக்கும். ஒரு 500 டூ 1000 சப்ஸ்கிரைபர் அந்த ஒரு வீடியோல தான் வந்திருக்கும். இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேங்களேன். அதாவது ஒரு வீடியோ போடும்போதே வீடியோட ஓப்பனிங்கே டெக்ஸ்ட் வரும் இல்லையா? அதிலேயே 4K வாட்ச் ஹவர்ஸ்ன்னு நான் டைப் பண்ணியிருப்பேன். அப்பன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வீடியோக்கு நான் வாண்டடாவே 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஏத்தப் போறேன் அப்டின்ட்டு. இத ஏன் நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்டின்னா, இது உங்களுக்கு வேணுமா? வேணாமான்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க.
அப்படி இருக்கிற நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில ரொம்ப நேர்மையான முறையில ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரா வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கே பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நீங்க சப்ஸ்கிரைபர் செக் பண்ணும்போது 130 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும். இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வந்த சப்ஸ்கிரைபர், அவங்களா வந்தவங்க. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நேர்மையா வர்றதுக்கும், குயிக்கா ஏத்துறதுக்கும் உள்ள நன்மை, தீமைகள் பத்தி நான் சொல்லப் போறேன். அதுக்கும் 1 கோடிக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, 100% சம்மந்தம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, YouTubeஓட அல்காரிதம் அது ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனிக்கு எதிரா நீங்க ஒரு விஷயத்த யாருக்கும் தெரியாம பண்ணி, அதால கண்டுபிடிக்க முடியலன்னா, அந்த சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? உங்களுக்கு டாலர் சிம்பல் வந்துரும், எல்லாம் வந்துரும். ஆனா, அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 1 இயர் ஆயிரும். அதுக்கு நீங்க நேர்மையான முறையில போனீங்கன்னா, என்ட்ட வேற ஒரு சீக்ரெட் இருக்கு. 1 மந்த்லயே அடிச்சு நகர்த்தி கொண்டு போயிரலாம். 10,000, 20,000, 30,000 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட ஏத்தலாம். அதுக்கான எல்லா வழியும் எனக்கே தெரியும். அதுல வந்து உங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. சரி, ஓகே, அந்த சீக்ரெட் சொல்லு அப்டின்னா, இப்போ எல்லாரோடும் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கே வந்து ஃபேக்கா சொல்லிட்டே காசு வாங்கிட்டு, மணி வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிற டயத்துல, நான் ஒரு விஷயத்த உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா? அதுக்கு நான் வந்து மணி பார்க்கணுமா, வேணாமா அப்டின்ற டிசிஷனே நான் இனிமே தான் எடுக்கணும். ஓகேங்களா? அது வந்து வருங்காலத்துல நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஃப்ரீயாவே. ஓகே, நான் இப்ப விஷயத்துக்கு வரேன். இப்போ உங்கள்ட்ட ஒரு சேனல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயம் பேசினேன். உங்கள்ட்ட இப்போ ஒரு சேனல் வந்து ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து அத வந்து மானிடைசேஷன் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்துரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூ. 1,00,00,000 அப்படின்ற விஷயம் பெருசு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. மெம்பர்ஷிப் போட்டுறணும். ஒரு மெம்பர்ஷிப் போட்டு நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் வைக்கிறீங்க. இப்ப வந்து 179 கூட இருக்குது. அந்த மாரி நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட்ல, ஏன்னா ஒரே ஒரு டச்ல 39,999 வரைக்கெல்லாம் இருக்கு சப்ஸ்கிரைபர் அதிகபட்ச அமௌண்ட்டா. சூப்பர் தேங்க்ஸ்ல, இன்னும் மத்த விஷயத்துல 10,000 வரைக்கும் ஏத்துறதுன்ட்டு. அந்த மாரி போட்டு உங்களுக்கு 1,00,000 பேர், அதாவது உங்களுடைய அறிவு வந்து 1,00,000 பேருக்கு தேவைப்படும் பொழுது, அத வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிளிக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு சின்ன அமௌண்ட். அது எல்லாம் கூடும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட். இது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு நீங்க கேட்கவே கூடாது. 100% வந்து இத சாத்தியப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன். இப்போ ஒரு பொருள் இருக்கு. ஓகேவா? ஒரு இடத்துல. இப்போ ஒரு டீ ஷர்ட் இருக்குன்னு வைங்களேன். 1,00,00,000 டீ ஷர்ட் ஒரு இடத்துல வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அத ரூ. 1 லாபத்துக்கு நீங்க தேவையான இடத்துக்கு ஒரு 10 இடம், 20 இடம் பிரிச்சு வித்தீங்க அப்படின்னா, எந்தவித பணமும் போடாம மாத்தி விட்டாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 1,00,00,000. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ இது எவ்வளோ நாள்ல சாத்தியம் அப்படின்ற கேள்வி எழுப்புனீங்கன்னா, சிலருக்கு 1 வீக், சிலருக்கு 1 மந்த், சிலருக்கு 1 இயர் அப்படின்ற மாரிலாம் போகலாம். ஒரு டாப் சீக்ரெட் சொல்றேன். மும்பை நகரங்கள் இருக்கு இல்லையா? அங்க நான் வந்து அதிகமா பயணம் பண்ணியிருக்கேன். அங்க வந்து நம்ம சேனலே வந்து வருங்காலத்துல வந்து போட்டு விடுறேன். இல்ல இப்பவே நான் அத பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு சில சேனல்லாம் டெலீட் ஆயிருச்சு. இப்போதைக்கு ஒரு சேனல் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். அதுல மும்பைஸ்ல வீடியோஸ்ல ஐ திங்க் இப்ப நான் சொன்ன வீடியோவும் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா லாட்டரிய ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால வந்து நான் அத சொல்ல வேணாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா அது வந்து கேம் அப்படின்ற பேர்ல தான் இருக்குது. ஆனா அது உண்மையா எப்படி செயல்படுதுன்னா, அது லாட்டரி தான். அதாவது எவ்ரி 50 மினிட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வர ப்ராசஸ்ல வந்து போரா பஜார் ஏரியாக்கள், இன்னும் ஒரு சில ஏரியாக்கள்ல மும்பை முழுவதுமே இருக்குது. காமாட்டி புறாக்கள்ல இருக்குது. அப்புறம் இன்னும் சரவுண்டிங் ஃபுல்லாவே ஜிஎஸ்டிக்கு பின் சைடு அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் வச்சு ஒரு குட்டி கடையா இருக்கும். அந்த கடையில வந்து எவ்ரி 50 மினிட்ஸ்க்கு ஒருக்கா அந்த இது நடக்கும். கே டூ டி, அதாவது ஏ டூ ஜே, கே டூ டி. இது என்னன்னா ஏபிசின்னு வைக்கிறீங்களா? 1, 2ன்னு வச்சீங்கன்னா, ஏ டூ டி வந்து டி வந்து 10ஆம் நம்பரா வரும். அப்புறம் உங்களுக்கே தெரியும். கே டூ டி அப்படிங்கும்போது லாஸ்ட் நம்பர். ஏ டூ ஜே, கே டூ டி, ஆமா. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராசஸ்ல வந்து அவங்க ஒரு அமௌண்ட் வச்சு வைப்பாங்க. எதுக்கு நான் இப்ப இத சொல்றேன் அப்படின்னா, அந்த கேம்ல கிட்டத்தட்ட அந்த கம்பெனி நடத்துறாங்க இல்லையா? அவங்க வந்து கோடியில டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்படிலாம் கேட்காதீங்க. இது உண்மையிலேயே நடக்கிற ப்ராசஸ். ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்காவும் ஒவ்வொருத்தவங்களும் 50, 100ன்னு போட்டு ப்ளே பண்ணி விளையாடும்போது ரூ. 10 அவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 900 கிடைக்கும். அந்த ரூ. 100 எங்க போகுது? ஏன்னா ஒரு கட்டத்தில 0ல இருந்து 99 நம்பர் வரைக்கும். இது எல்லாமே இரட்டை இலக்க எண் சம்மந்தமா இருக்கும். ஓகே, அந்த கேம பத்தி நம்ம இதுல அவ்வளவா விளக்க வேணாம். ஏன் சொல்றேன்னா, அவங்க நம்ம வந்து இத முடியாதுன்னு நெனச்சு கூட இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. இது உண்மையா அவன் சொல்றது அப்படின்ற மைண்ட் செட்ல கூட வந்திருப்பீங்க. நம்ம இது ஒரு 1 இயர் டார்கெட் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஆனா அவங்க வந்து ஒரு 15 நிமிஷத்திலேயே வந்து அத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு? அப்போ எதுவுமே சாத்தியம் தான். நீங்க சாத்தியம் இல்லன்னு நெனைக்க வேணாம். ஒரு தனி மனிதன் வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ நெறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இருக்கும்.
சரியா? அது என்ன பொருளாலும் இருக்கலாம். ஒரு சோப்பா கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ சாதாரணமா லைட்டா கற்பனை பண்ணி பார்த்துட்டு, இத முடிவு எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொல்லப்போற விஷயத்துக்கு. இப்ப கண்ணுக்கு கீழ கருவளையம் இருக்கு. இதுக்கு உண்மையிலேயே பெஸ்ட்டான பொருள் ஒண்ணு இருக்கும். இன்ஸ்டாலலாம் இப்ப டாக்டர்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது நெறைய பேருக்கு தேவைப்படும். அதுக்கு ஒரு வீடியோ போட்டு, அத வந்து இந்த டாக்டர் தான் இதுல சொல்லியிருக்காங்கன்ட்டு, அத நீங்க எடுத்து போட்டு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல டாக் பொருள எப்படி இது பண்ணணும்? யூடியூப் ரிலேட்டடா உள்ள திங்ஸு எனக்கு வந்து ஏ டூ இசட் தெரியும். பட் நான் எதுக்குமே இதுவரைக்கும் வீடியோ போட்டது கிடையாது. எனக்கு தெரியும் அப்படின்றத விட, நான் ரெடி பண்ணி குடுத்த சேனல்லாம் வந்து இப்ப அசுர வளர்ச்சியில நெறைய போய்க்கிட்டு இருக்கு. அந்த சேனல்லாம் கூட என் பேர பயன்படுத்தியிருக்காங்க. பட் நான் எங்கேயுமே என் பேர அந்த மாரி பண்ணி குடுத்தேன், அந்த மாரிலாம் எதுவும் நான் சொல்லிக்கல. உங்களுக்கு வந்து இப்ப நான் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்க்கு வந்து பேசிக்கா உங்க கையில ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான். இப்ப சூரத் மாரி இந்த பிளேஸ்லாம் இருக்கும் இல்லையா? பெரிய பெரிய நகரங்கள்ல வந்து சரிலாம் வந்து கம்மியான எடுத்து, அதுக்கு உங்க கையில பணம் இருக்கணும். ஆனா, இந்த யூடியூப்ல வந்து டாக் பொருளுக்கு வந்து உங்க கையில பணமே இருக்க தேவ கிடையாது. அதுக்கான கஸ்டமர்ஸ மட்டும் நீங்க புடிச்சா போதும். அந்த கஸ்டமர்ஸ் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ். புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நான் வந்து சொல்ற எல்லாமே லேக் இல்ல, குரோர்லயே நீங்க வந்து அச்சீவ் பண்ணலாம். நீங்க அப்படியே கண்ண மூடி நெனச்சு பாருங்க. ஒரு பொருள்ல இருந்து ஒரு ரூ. 100 வருது. 1,00,000 இன்டு 100 எவ்வளோன்னு பாருங்க. 1,00,000 இன்டு 1000 அப்படின்னு பாருங்க. 10,00,000 இன்டு 100 எவ்வளோன்னு பாருங்க. ஸோ அது வந்து இந்த குரோர் அப்படின்றது 1 குரோர்ன்ற மணியில தான் வந்து நிக்க வாய்ப்புகள் இருக்கு. கணக்குல நான் கொஞ்சம் வீக்கா இருக்கலாம். ஆனா நான் சொன்ன கணக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஓவராலா நான் இப்ப போட்டிருக்கேன்ல, இப்ப நான் சாம்பிளுக்கே வந்து ஒரே ஒரு இஷ்யூ வந்து நான் சொல்ல வரல. சேனல் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். சேனல் விளம்பர காசு வந்து பயங்கரமா போச்சுன்னா, பயங்கரமா மணி வரும். இப்ப வந்து மிஸ்டர் பீஸ்ட் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலயும் எவ்வளோ பணம் வரும்னு நெனைக்கிறீங்க? டாலர்ஸ்ல வந்து குமியும். எல்லாமே பார்க்குறவங்கலாம் வந்து அங்க உள்ள ஃபாரின் பீப்பிள் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பயங்கரம். அத வந்து நீங்க நம்பலாம். அப்படி இல்லன்னா வந்து சர்வசாதாரணமா $2,00,000 குடுக்க முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு $1000க்கே வந்து 8,00,000 மதிப்பு வருது. அவங்க குடுக்குற தொகை, ஒவ்வொரு இதுலயுமே அவ்வளோ பணம் குடுக்குறாங்க. அது எப்படி பாசிபிள் ஆச்சு? எதுக்கு சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? லட்சங்கள்ல வந்து அவங்களால குடுக்க முடியுது அப்படிங்கும்போது, அவங்க கோடிகள்ல சம்பாரிப்பாங்கன்னு உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ YouTubeல தான் டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறதுனால, இது எல்லாமே வந்து உங்க கையில ஒரு பொருள் இல்லை அப்படின்றத வச்சு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் அப் பத்தி நான் சொல்றேன். ஸ்டார்ட் அப் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கம்ப சுத்திரம்லாம் கிடையாது. நீங்க வந்து ரொம்ப எளிமையான முறையில ஒரே ஒரு விஷயத்த வந்து யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிர்றேன். இப்போ ஒரு ஆப் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு சில ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஆப்ல புக் பண்ணி நீங்க வந்து டிராவல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆஃபர் குடுக்குறோம். நீங்க உங்க பணத்த எங்க இதுல போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நான் சொல்லும்போதே பேர் சொல்லாம சொல்றேன். உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த ஆப் பத்தி. நீங்க எங்க ஆப் மூலியமா வந்து புக் பண்ணிட்டு, அந்த ரூம்ல போய் தங்கிக்கங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் நான் சவுண்ட் தான் விடணும். பிட்டு படத்துல வர்ற மாரி. ஆக எதுக்கு சொல்ல வரேன் அப்டின்னா, இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப். இதோடைய பலன் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இது போக வந்து என்டர்டெயின்மென்ட்டா சில ஆப்லாம் வந்தது. அதுல ட்ரெண்ட் ஆனவங்கலாம் இன்னைக்கு YouTubeக்குள்ள வந்து கோடிகள சம்பாரிச்சு, வீடுகள் கட்டி, கார்கள் வாங்கி, இதையே முழு நேர தொழிலா மாத்தி, இன்னைக்கு வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாவே மீடியா அப்படின்றது வந்து கோடி நபர்களை வந்து எளிமையான முறையில போய் சேரும் பொழுது, அவங்கட்ட இருக்கக்கூடிய அந்த ₹1 உங்களுக்கு ஆட் மூலியமா வந்தது அப்படின்னாலே, நீங்கள் ஒரு கோடீஸ்வரன். இப்ப வந்து நெறைய யூடியூப் சேனல்ல வந்து பெரிய சேனல்ல இருக்கவங்கலாம் வந்து, இத பத்தி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு அவங்க போட மாட்டாங்க. அத அவங்க வந்து அச்சீவும் பண்ணியிருக்காங்க. ஆனா போட மாட்டிக்காங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைபரா மட்டும் தான் இருக்கணும். இவங்க எல்லாருமே நமக்கு வந்து ஒரு ஆடியன்ஸா மட்டும் தான் இருக்கணும். இவங்க வந்து கஸ்டமர் நமக்கு அப்படின்னு அவங்க உங்கள ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து கடந்த ஒரு 5, 6 வருடமா வந்து ஒரு சேனல் பார்க்கிறதே விட்டுட்டேன். ஒரு இஷ்யூ வந்தது. அதுக்கப்புறம் அந்த சேனல நான் பார்க்கிறதே விட்டுட்டேன். எதுக்கு நான் சொல்றேன் அப்டின்னா, அவங்கலாம் குரோர்ல தான் இருக்கிறாங்க. பட் வந்து நமக்கு ஆடியன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம்? நம்மள நம்பி ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்டின்ற எண்ணம் வந்து இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது எல்லாமே பாசிபிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய இப்ப YouTubeன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ஓகேவா? இத வந்து நீங்க ஆரம்பிச்சுருங்க. ஃபியூச்சர்ல வந்து இப்ப நான் ஒரு சாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்து இத நான் ரிவீல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேனல்ல ரிவீல் பண்ண மாட்டேன். வேற ஏதாவது ஒரு இடத்துல நான் என்னோட ஃபேஸ் காமிச்சு, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ரிவீல் பண்ணிருவேன். அதுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லிர்றேன். இப்போ வந்து YouTubeல வந்து அது ஒரு பக் தான். ஓகேவா? அது இப்ப வெளில தெரியாது. யாருமே இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்ல. சீரியஸாவே யாருமே கண்டுபிடிக்கல.
இப்போ நான் வந்து அத சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது ஒரு இடத்துல தான் நான் அத வந்து சொல்லுவேன். ஏன்னா இங்கே சொன்னா என் சேனலுக்கு வந்து பிரச்சனை வரும். வேற சேனல்ல சொன்னாலும் அது ஆட்சன்ஸோடயோ இல்ல என் நம்பரோட கனெக்ட் இருந்தாலும் சேனல் வந்து காலியாயிரும். அதனால இப்போ ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல வந்து என்ன இன்டர்வியூ எடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஓப்பனாவே சொல்லிருவேன். நான் 2 பக் மட்டும் சொல்றேன். அத கேட்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவீல் பண்ணா, அத ட்ரை பண்றவங்க ஒரு 1000 பேர் ட்ரை பண்றீங்கன்னா, அந்த 1000 பேருக்கும் யார் ஃபர்ஸ்ட் முந்திக்கிறீங்களோ, அதுல ஒரு 500 பேருக்காவது உடனே குயிக்காவே ஒரே நாள்ல மானிட்டைசேஷன் ஆயிரும். என்னடா இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இது உண்மையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மைதான். அதுல 2, 3 சீக்ரெட் இருக்கு. 2, 3 சீக்ரெட்னா, அதாவது போற இடம் ஒண்ணு. பைக்ல, கார்ல, ட்ரெயின்ல போற மாரி. அதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, எல்லாமே அந்த ப்ராசஸ் தான். ஒரு ப்ராசஸ்ல வந்து சேனல் ஃப்ரீஸ் ஆகுறது. இன்னொரு சேனல் ப்ராசஸ்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கல்லா கட்டிறலாம் அப்டின்றது. இன்னொரு ப்ராசஸ் வந்து அங்கருந்து YouTubeல வந்து மணி உங்களுக்கு வர்றது. ஸோ இது வந்து பக்ல இருக்குது. இப்ப நானே அந்த பக்க சொல்லி பணம் வாங்கலாம் அப்டின்னு பார்த்தா, என்னோட சேனல் பாதிக்கப்படும். அந்த மாரி நான் நெறைய உருவாக்கி வச்சிருக்கேன் இல்லையா? அது டாலர்ஸ் ஆன்ல இருக்கனால நம்ம அத பத்தி எதுவும் பேச வேண்டான்றனால நான் சைலன்ட்ல இருக்கேன். இது அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பான்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடிப்பு தான். இதுவரைக்கும் டெக் சேனல்ல சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு பேசிக்காவே எனக்கு தெரியும். பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நான் சொல்ற விஷயம், அத நான் ரிவீல் பண்ணேன் அப்படின்னா, மொத்த கிரியேட்டர விட புதுசா வர்றவங்க வந்து முந்திக்கிட்டு போயிருவாங்க. அது அதிர்ச்சிய ஏற்படுத்திரும். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் உன்ட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. 100% இருக்கு. இத பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள்ல, இன்னும் கரெக்ட்டா எவ்வளோ நீ கரெக்ட்டா பாயிண்ட் வச்சு சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 5 மந்த் டூ 6 மந்த்ல உறுதியா 1 crore அடிச்சிரலாம். 1 மந்த்ல கூட அடிக்கலாம் அந்த டார்கெட்ட. ரொம்ப எளிமையா. இது நேர் வழியா, குறுக்கு வழியான்னு எனக்கு சொல்லத் தெரியல. இது வந்து அந்த நிறுவனத்துடைய ஒரு பக் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன ஒரு சேனல் உங்கட்ட வந்துருச்சு. இதான் டார்கெட்டு. நீங்க அசால்ட்டா ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர ஏத்திட்டீங்க. ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமும் அதுல வந்து மெம்பர்ஷிப் வர்றாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரன் ஆகுது. அது மூலியமா உங்களுக்கு பணம் வருது அப்படிங்கும்போது, அது அடுத்த கட்டத்த கொண்டு போயிரும். உங்களுக்கு புரியுது இல்லையா? அது கிட்டத்தட்ட வந்து நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்துற மாரி. உங்க சூப்பர் மார்க்கெட்ல என்ன பொருள் கிடைக்கும்னா, இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் கிடைக்குன்ற மாரி. எல்லா பொருளுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரியஸாவே அது எல்லா பொருளும் தான். ஒரு பொம்மையா இருக்கலாம். ஒரு சாப்பாடு, ஸ்வீட் இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் வேற என்னென்ன அழகு பொருள் இருக்கலாம். ட்ரெஸ் இருக்கலாம். ப்ரொவிஷன்ஸ் அது இதுன்னு எல்லாமே. சைக்கிள், கார்ல ஆரம்பிச்சு, நம்ம அன்றாட தேவைகள் அது இதுன்னு கணக்கிலே கிடையாது. இதுலருந்து வரக்கூடிய வருமானம். இது சாதாரணமா தானே இப்ப இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அதுல என்ன எல்லாரும் கோடியில சம்பாரிக்கிறாங்க. கம்மியா தானே சம்பாரிக்கிறாங்கன்னு நீங்க கேட்கலாம் என்ட்ட. ஆனா, இத கோடியில சம்பாரிக்கலாம். அதுக்கான ப்ராசஸ் தான் நான் சொன்னேன் இல்லையா? அப்படின்றது போறது, அவங்க வந்து இன்னும் அத வந்து டார்கெட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன டார்கெட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோ போடுவாங்க. அதுல இருந்து ஒரு விளம்பரம் வரும். அது ஒரு நல்ல தொகையாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 40,000 வியூஸ் போயிருக்குன்னு வைங்களேன். அது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல உள்ள வீடியோவா இருந்ததுன்னா, அதுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,000க்கு $48 நான் ஒரு இடத்துல பார்த்தேன். $50 பார்த்தேன். அத நான் நெறைய பேருக்கு ரெடி பண்ணி குடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா சேனலு. அதுல ஒவ்வொரு சேனலுக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. அமௌண்ட் ரிலேட்டடா. அப்போ ஒரு சில சேனலுக்கு வந்து 52 அப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்ப நீங்க ரவுண்டா 50ன்னு போட்டுக்கிட்டாலும், எப்படி 20,000 அப்போ 40,000த்துக்கு $100 $100ன்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு 9,000 கிட்ட கிடைக்கும். இப்போ உள்ள மதிப்புக்கு. அப்போ நீங்க பார்த்துக்கோங்க, ஒரு ரூ. 10,000க்கு வந்து ஒரு 50,000 வியூ போச்சு அப்படின்னா, 10,000 அதுல கிடைக்கும். இது என்ன ஒன்லி ஃபார் அட்வர்டைஸ்மென்ட் ஓகேவா? ஆட் ரெவென்யூ தான் இது. ஆனா, அதே 50,000 வியூல ஒரு 10,000 பேர் இந்த பொருள வாங்குற மாரி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பாரிச்சு குடுக்குற மணி எப்படி இருக்கும்னு பாருங்க. கண்டிப்பா வந்து அது 1,00,000 2,00,000ல இருக்கும். ஒரு வீடியோல. ஓகேவா? 30 வீடியோலனா என்ன ஆச்சு? எனக்கு வந்து இதுவரைக்கும் YouTubeல வந்து அல்காரிதம் வந்து எனக்கு அது தெரியும், இது தெரியும் நெறைய பேர் போடுறது எல்லாமே, யாருமே இதுவரைக்கும் ஏன் வந்து அல்காரிதத்த பத்தி தெளிவாவே போடல? யாருக்குமே தெரியலையே! அப்டின்ட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ உனக்கு தெரியுமாடா? அப்டின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எனக்கு 100% தெரியும். நான் சொல்றேன். நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. நீங்க செக் பண்ணிட்டு வந்து கூட இதுல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க வந்து ஷார்ட்ஸா போட்டு பழகிட்டீங்கன்னு வைங்களேன், YouTubeல. ஷார்ட்ஸ் மட்டும் தான் நல்லா போகும். ஒரு லைவோ, வீடியோவோ போக வாய்ப்பே கிடையாது. இல்ல எனக்கு எல்லாமே போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, எல்லாமே பழக்கப்படுத்தணும். டைமிங் கரெக்ட்டா இருக்கணும். அந்த மாரி நீங்க பண்ணும்போது, அது சூப்பரா போகும். அது மத்தவங்களோட பொருளா இருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து 1080ல போடணும், 4Kல போடணும், ஃபுல் ஃப்ரேம்ல போடணும். HDலாம் போட்டீங்கன்னா அடிச்சு போயிரும். நான் வந்து ஒரு ஒரு சேனல் பார்த்தேன். அதோட குவாலிட்டிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ரேம்ல 4K குவாலிட்டி, 8K குவாலிட்டி. கேமராவோட குவாலிட்டி வீடியோல.
அவங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு கரெக்டா கவுண்ட் தெரியல. ஒரு 150லேருந்து 300 வீடியோ தான் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட அ ஒரு 4, 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன் இப்போ. கரெக்ட்டா எனக்கு தெரியல. மறுபடியும் போய் பார்த்துட்டு வேணா சொல்றேன். ஹார்ட்ல இருந்து சொல்றேன். நான் சொன்னது உண்மை. இப்ப நான் சொன்ன வார்த்தைக்கும் அதுக்கும் கூட ஒரு தொடர்பு உண்டு. சரியா? இப்போ எதுக்கு நான் இத சொல்றேன் அப்டின்னா, இப்போ இதே விஷயத்த எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்போ வில்லேஜ் சேனல் இருக்கு. அவங்கலாம் ரெட்ல இப்ப வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வீடியோ எல்லாம் அழகா இருக்கு. ஃபுட் ரிலேட்டடா போடுறாங்க. அது ரிலேட்டடா வந்து உங்களுக்கு நெறையா வந்திருக்கு. அவங்கலாம் வந்து அட்வர்டைஸ்மென்ட்லயே வந்து கோடிகள் அள்ளிட்டு வேற டார்கெட் போயிட்டாங்க. அத நீங்க அச்சீவ் பண்ணணும்னா உங்க கையில என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ பேசிக்கா இது இருக்கணும். எதுவுமே இல்லாம நீங்க அந்த ஸ்டேஜ்க்கு போகணும். அப்ப கோடியில ஆரம்பிச்சு லட்சத்துல தான் வருமா அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேணாம். கோடியில ஆரம்பிச்சது கோடியிலேயே வந்து நிக்கும். நம்பிக்கை இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இத ஆதாரப்பூர்வமாவே என்னால வந்து காட்ட முடியும். அதனால நீங்க கான்ஃபிடென்ட்டா வீடியோ போடணும். எத பத்தியும் கவலைப்படவே கூடாது. வீடியோஸ் போடும்போது அந்த கன்சிஸ்டன்சி அதுக்கான சரியான தமிழர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா போடணும். பெர்ஃபெக்ட்ன்றதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு சில இங்கிலீஷ் மீம்லாம் போட்டிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து கரெக்ட்டா சேஃப் மாரி செங்கல் வச்சு அடிச்சு அடுக்கிட்டு போவாங்க. அது வந்து பெர்ஃபெக்ட் ஓகேவா? ஒரே மாரி இருக்கணும். அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு நாளைக்கு டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருச்சுனா அத பத்தி கவலைப்படக்கூடாது. டெய்லி ஒரு வீடியோ போடணும்னா போட்டுறணும். இதுல என்ன ஒரு ப்ளஸ் இருக்குன்னு சொல்லிர்றேன். நீங்க டெய்லி ஒரு வீடியோ போட்டு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து நீங்க போடுற டெய்லி வீடியோக்கு உதாரணத்துக்கு ஒரு 10,000 வியூ போச்சுன்னா, டெய்லி 10,000 வியூ போடுறது, அத விட அதிகமா போடுறதுன்னு பண்ணலாம். இப்போ நீங்க நியூஸ் சேனல் மாரி நீங்க சேனல பழக்கப்படுத்தியே ஆகணும். 2 வீடியோ, 3 வீடியோன்னு போட்டு கூட பழக்கப்படுத்தலாம். டெய்லி கம்மியா கூட வியூஸ் போகும். ஆனா ஃபியூச்சர்ல சூப்பரா இருக்கும். ஆனா வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போட்டீங்கன்னா, வீக்லி போடும்போது லேக் வியூ போகும். புரியுதா உங்களுக்கு? ஆனா ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து வீடியோ போடும்போது பணம் வரும்போது போட்டீங்கன்னா, உங்களுக்கு அது சுருங்கிரும். ஸோ அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா? இதுல வந்து யூடியூப் அல்காரிதம் செயல்படக்கூடிய மெத்தட். ஆனா டைம் மாத்தி போட்டீங்கன்னா, 0 வியூஸ்லயே கிடைக்கும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகாது. இந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. கோடியில பேசுறேன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க யூடியூப பத்தியே சுத்திக்கிட்டே இருக்கியேடா! அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம். கோடியில சம்பாரிக்கிறதுக்கு பேசிக்கான இந்த யூடியூப் வழியா போறதுக்கு உண்டான விஷயத்த தான் நான் சொல்றேன். இதுல வந்து உங்களுக்கு நான் பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாரி போட வரும்போது உங்களுக்கே அந்த நம்பிக்கை வந்துரும். இந்த சொன்னதுல எல்லாத்துலயுமே உண்மை இருக்கு. எதுவுமே பொய் கிடையாது. ஆனா இதெல்லாம் வந்து லட்சத்துல தானே சம்பாரிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அத நம்பவே நம்பாதீங்க. தரமான ஒரு வீடியோல தரமான ஒரு பொருளு, எல்லோருக்கும் தேவையான ஒரு பொருள் அப்படிங்கும்போது, அத நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்றீங்க அப்படிங்கும்போது, அத யார் வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து, கோடிகள் வந்து உங்க கையில வந்து மிக எளிமையா வந்துரும். அதனால வந்து நீங்க சேனல வந்து ரொம்ப ஷார்ப்பா வச்சுக்கணும். இப்ப ஷார்ட்ஸ் போட்டும் நல்லா போகுது, லைவ்ஸ் போட்டும் நல்லா போகுது, வீடியோ போட்டும் நல்லா போகுது அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க ஷார்ட்ஸ் போடுறத ஸ்டாப் பண்ணக்கூடாது. லைவ் போடுறத ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுல வந்து நீங்க கவனமா இருக்கணும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து அந்த சக்சஸ் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னா, இது எல்லாமே ரீச் பண்ணும்போது அத அவங்க வந்து வாங்குறது இருக்கு இல்லையா? அந்த தொகை தான் வந்து இந்த கோடிகளுக்கான ஓப்பன் கேட். என்னடா முழுக்க முழுக்க கோடின்னு சொல்றியே! இது சாத்தியமா? அப்படிலாம் நினைக்கவே வேணாம். இப்ப இருந்து என்ன ஃபாலோ பண்ணி இப்பவுமே ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். அதுல இந்த விஷயத்தெல்லாம் பண்ணலாம். அப்படின்னு நினைச்சு நீங்க நகண்டு போனீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச அச்சீவ்மெண்ட்ட வந்து ரொம்ப ஈஸியாவே அத அச்சீவ் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு வொர்க் பண்றீங்கன்னா கூட, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கிடைக்கும். யூடியூப்க்கு எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம் ஒரு விஷயத்துல ரெடி பண்ணிறணும். இதுதான் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஒரு 10 நிமிஷத்துல ஏத்தி விட்டுரும். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிடம் செலவு பண்ணா கூட, அது உங்களுக்கு டெய்லி வீடியோ போட்டோ, இல்ல வீக்லி 1 ஆர் 2 டேஸ் போட்டோ, ஒரு 4 மந்த்ல அது வந்து மாறும். நெறைய பேருக்கு வந்து உங்க சேனல் வந்து ரீச் ஆகும். ரீச் ஆகும்போது இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்காக வந்து நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட இது சிரிக்கிறதுக்கான காரணம் வந்து யாராவது கமெண்ட்ல கேட்டீங்கன்னா, நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பர்சனலா ஒரு விஷயம் வந்துச்சு. அதனால தான் இந்த மாரி ஃபன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால. ஓகே நான் இப்ப விஷயத்துக்கு வரேன். நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட இந்த சேனல் உங்களுக்கு வந்து சம்பாரிச்சு குடுக்கும். ஓகேங்களா? இன்னும் டாப் சீக்ரெட்லாம் நெறைய இருக்குது. அத ஃபுல்லா வந்து நான் வந்து ரிவீல் பண்ணுவேன். நெறைய சேனல் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சூப்பரா மணியாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 24 மூவி நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? எனக்கு நான் பேசிட்டே இருக்கும்போது இந்த பாயிண்ட் ஞாபகம் வருது. இப்ப 24 மூவி பார்த்துட்டு இருக்கும்போது, ஜெயா டிவில இப்ப இருக்கு. ஓகேவா? நான் அத தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி செம்ம ஃபீல் குடுத்த ஒரு படம். அத போய் இப்ப போய் பார்க்கும்போது, ஒரு சீன் இருக்கும்.
பொலைட் மூவி பற்றி வருது. சரி, ஓகே. ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று ரிலேட்டட் தான் சொல்லலாம், தப்பு கிடையாது. அது 1962 63ல வந்து அது எபிசோடாக வந்தது. அந்த பொலைட் இருக்கு இல்லையா, பொலைட் அப்படின்ட்டு வரும். எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, ஆனால் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா அது வரும். அதில் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் டைம் ட்ராவல். அதாவது அதில் என்ன கான்செப்ட்னா, வாட்சை ப்ரெஸ் பண்ணோடனே அப்படியே இந்த உலகமே நிற்கிற மாதிரி மறுபடியும் இது பண்ணும்போது அது ஒரு கட்டத்தில் அது வந்து ரிப்பேர் ஆகிற மாதிரி சூப்பராக பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருக்கும். அது நான் இயர் வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன், 1962 63 அந்த டயத்தில் வந்தது அது. இப்போ எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல ரைட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கும் இந்த 24 மூவிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தனால இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ நான் வாரேன். இப்போ ஜெயா டிவில அது வந்து போட்டிருக்காங்க இல்லையா, அதுல போயிட்டு டேக் பொருள் பாருங்க. நீங்க அந்த சீனே போய் படத்தை பார்க்கும்போது லெஃப்ட் சைடுல இருக்கும், லைக் இதெல்லாம் இருக்குமே, அதில் போய் பாருங்க. அதை போய் தொட்டிங்கன்னா அந்த படம் என்ன படம் உங்களுக்கே தெரியும். ஒரு கடிகாரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு டைம் டிராவல் மூவி. இப்போ சூர்யா சார் அங்கே வந்துட்டு இருக்க அந்த இடத்துல அந்த சீன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல அவங்க சொனாட்டா வாட்ச் தான் டேக் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த இதுலயே. அது வாட்ச் ரிலேட்டடா போகுது. ஸோ அது வந்து வாட்சை வந்து டேக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த வாட்சை போய் நீங்க வாங்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த வீடியோ ஒரு 1,00,000 வியூ போகுது. எல்லாருமே வாங்குறீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். எல்லாரும் வாங்கினாலும் கொஞ்சம் பேர் வாங்குவீங்க இல்லையா? அதை வச்சு சொல்றேன். அப்படி வாங்கும்போது அந்த வாட்ச் வாங்கின கமிஷன் மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் போகும். புரியுதா உங்களுக்கு? அவங்கள நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஒரு வீடியோல கூட அவங்கள கோடீஸ்வரனா ஆக்கி விட்டுறலாம். இது வந்து எந்த ப்ரொமோஷனும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக நான் சொல்றேன். இப்போ ஏதோ சொன்னாலும் அதை போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா அந்த இருக்கு. அதை போய் தொட்டிங்கன்னா சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பெட்டி மாதிரி இருக்கும். டேக் பொருள் அங்கே தான் இருக்கும். என்னடா இப்படி புரியாதவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குன்னு நினைக்க வேணாம். நம்ம ஆடியோ கேட்குற எல்லாருக்கும், நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப எளிமையா புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ கிளியரா சொல்றேன். இல்லைன்னா நான் இவ்வளோ கிளியரா வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். கோடியில இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு எக்கச்சக்க வழிகள் இருக்கு. நேர்மையான முறையில சூப்பரா ஜெயிக்கலாம். உங்களோட அன்றாட வேலைகள் அதெல்லாம் செஞ்சு அழகா ஒரு ஆவணப்படுத்துவோம்ல, அந்த மாதிரி பயன்படுத்தி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிறப்பான வீடியோக்கள் எடுத்து, இது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும்போது, அதுக்கு போட்டு அதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் அமௌண்ட் வச்சீங்கன்னா கூட ஆஃப்டர் மானிட்டைசேஷனுக்கு பிறகு, அத பார்க்கக்கூடிய ஃபாரினர்ஸ் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கான நீங்க நினைக்கிற இந்த அமௌண்ட் வந்து மிக மிக எளிய முறையில வந்து இத வந்து நீங்க அச்சீவ் பண்ணலாம். இன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம ரிச் டாட் புவர் டாட் அந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் பணம் சார்ந்து, அப்புறம் இந்தியாவில் நடந்த ஸ்கேம் இருக்கும் இல்லையா? பணம் சார்ந்து, அதுல வந்து பணம் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அந்த மாரி விஷயத்தையும் நம்ம எப்படி நேர்மையா செஞ்சு அதுல சக்சஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாவே வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல பர்ட்டிகுலரா மணி சார்ந்து பேசும்போது, பணம் சார்ந்து பேசக்கூடிய வீடியோக்குள்ள நீங்க வந்து கண்டுகளிக்கலாம். இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல்ல வந்து நெறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் வரும். நீங்க அதில கண்டிப்பா என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 27 நிமிடம் 52 நொடிகள் போய்க்கிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 28வது நிமிஷத்த வந்து நம்ம நெருங்கிட்டோம். அதனால இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த சேனல வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில நெறைய சாங்ஸ்லாம் இருக்கும். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய்.